லோன் வச்சுருக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே. லோன் வாங்கி முடிச்சதுலேருந்து தூங்க மாட்டாங்க. எனக்கு கடன் இருக்குது, கடனை அடைச்சிடணும் அப்படின்னு மற்ற சேவிங்ஸ்லாம் கொண்டு போய் உள்ளே போடுவாங்க. உங்கள்கிட்ட இன்றைக்கே 30 லட்ச ரூபாய் கொடுத்துட்றாங்க, 20 லட்ச ரூபாய் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நீங்கள் மெதுவாக தானே கட்டுறீங்க. அப்போ அதுக்கான வட்டி இருக்குல்ல, பண வீக்கத்தை தான் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க உங்கள்கிட்டேருந்து வட்டியாக. நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் நல்லா இருக்கணும், பணம் சேர்க்கணும். இதை பண்ணிட்டு வந்தாலே வீடு எங்கேயும் போகாது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு 5 வருஷம் 6 வருஷம் கட்டின பிறகும் அதே பிரின்சிபல் அப்படியே இருக்குன்னா அது பெரிய மன உளைச்சலாக இருக்கும். அந்த வீடை வச்சிருக்கிறதா, விற்கிறதா, கண்டினியூ பண்ணுறதா, இப்படி நிறைய கேள்வி வந்துடும். எல்லாமே கடனாக வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ரீபே பண்ணுறதும் வாடகைக்கும் அதுக்கும் மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆகும், ஒரு ப்ரெஷர் வரும்.